رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? கியாமத் நேரம் வரும்போது வானம் எதை போல் ஆகிவிடும்? இதுக்கான ஆன்சர், வானம் பிளந்து ரோஜாவின் நிறம் போலாகி எண்ணெய் போலாகிவிடும். இந்த உலகில் நமக்கு தேவையானது அனைத்தும் கிடைத்தாலும் அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதில் ஒரு நிறைவு, சந்தோஷம் இருக்காது. எவ்வளவு இருந்தும் ஏதோ ஒன்று குறைவது போல் இருக்கும். அதற்கு காரணம் அல்லாஹ்வின் அருள் இல்லாததே. அவனின் அருள் ஒன்று மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும். இந்த உலகின் அனைத்து இன்பங்களும் நம்மை தேடி வரும். நாம் வாழும் வாழ்க்கையில் என்றும் குறை இருக்காது. திருப்தியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். தொழுவதன் மூலமாகவும் குர்ஆன் ஓதுதல் மூலமாகவும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வின் அருளை நாம் பெறலாம். இருந்தும் சில துவாக்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு ஸ்பெஷலான அருளை பெற்றுத்தரும். சாதாரணமாக அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைத்தாலே நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இப்படி ஸ்பெஷல் அருள் நமக்கு கிடைத்தால் நாம் வேண்டியது எல்லாம் நமக்கு கிடைக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு அருளை, ரஹ்மத்தை நமக்கு பெற்றுத்தரும் 2 துவாக்களை நான் சொல்ல போகிறேன். அதில் முதல் துவா சலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு முறை சலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிகின்றான். சலவாத்தை அதிகமாக சொல்வதன் மூலம் எண்ணில் அடங்கா அல்லாஹ்வின் அருளை நாம் பெறலாம். அடுத்து 2வது துவா, நான் சொன்னேன்ல அந்த ஸ்பெஷலான அருள், அதை இந்த துவா ஓதுவதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 2 துவாக்களையும் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதி துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது விரைவாக நடக்கும். அந்த நாள், அந்த இரவு இன்றாக கூட இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 துவாக்களுக்கும் ஜும்ஆவிற்கும் ஒரு ஸ்பெஷலான தொடர்பும் உண்டு. அதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணும்னு நினச்சா நான் ஓதுகிற மாதிரி நீங்களும் ஓதுங்க. இந்த நிமிஷமே பலனை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சலவாத்தை 3 முறை ஓதி பிறகு 2வது துவாவை ஒரு 10 முறை ஓத போகிறேன். சிரமம் பார்க்காம இதை முழுசாக நீங்கள் ஓதி துவா செஞ்சிட்டா உடனடி பலனை எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا.
ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. இந்த துவால அல்லாஹ்வின் அந்த ஸ்பெஷல் அருள், அதாவது தனிப்பட்ட அருளை நாம் கேட்கின்றோம். ஜும்ஆவிற்கும் இந்த துவாக்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சொன்னல. சலவாத்தை பொறுத்த வரைக்கும் ஜும்ஆ அன்று அதிகமாக ஓதப்படும் துஆ. அடுத்து ஜும்ஆ அன்று நாம் ஓத வேண்டிய ஒரு சூரா கஃப். கஃப் சூராவின் 10வது வசனம்தான் 2வது துவா. கஃப் வாசிகள் ஓதிய துவா இது. அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருளை அவர்கள் கேட்டதன் விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்தான் என்பதற்கு வரலாறே சாட்சி. அந்த சூறாவை முழுசா எடுத்து ஓதி பாருங்க, புரியும். இந்த 2 துவாக்களையும் மிக முக்கிய ஏதாவது தேவை ஆக வேண்டி இருந்தா அந்த நேரத்தில் ஓதி துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நல்ல பதிலை அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கலாம். எப்போ வேணும்னாலும் ஓதலாம். ஜும்ஆ அன்று ஓதும்போது இன்னும் சிறப்பாகின்றது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த துவாக்களை ஓதி துவா செஞ்சு பாருங்கள். ஒரு இரவில் கூட உங்கள் தலையெழுத்து மாறலாம் இன்ஷா அல்லாஹ். உங்கள் சோதனைகளை நீக்க இந்த துவா உதவும். அப்படி நீங்கள் கேட்டு அல்லாஹ் உடனடியாக உங்கள் கவலைகளை நீக்க வேண்டும் சொல்லி வல்ல ரப்பிடம் உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் பஞ்சம் நிறைந்த காலம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.